Good morning, dear students. Previous class வந்து பார்த்தோன்னா யூனிட் ஃபர்ஸ்ட் சிவிக்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான், கண்டினியூட்டி தான் டுடே கிளாஸ் பார்க்குறோம். ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா மேக்கிங் நீடு ஃபார் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம், மேக்கிங் ஃபார் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சேலன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டுடே டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்பிள் முகப்புரைன்னு சொல்லுவோம். அதாவது இந்திய அரசமைப்பினுடைய முகப்புரை பற்றி பார்க்குறோம், அல்லது முன்னுரை முகப்புரைன்னு சொல்லுவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் சிட்டிசன்ஷிப் சொல்லி பார்க்குறோம், குடியுரிமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 குடியுரிமை சட்டம் 1955 இதை பற்றி பார்க்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல அக்யூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமை பெறுதல். குடியுரிமை பெறுதல் எப்படி குடியுரிமை பெறுறது அதை பற்றி நம்ம பார்க்குறோம். குடியுரிமை பெறுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 5 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. பை பர்த், பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை பெறலாம். நம்ம நாட்டிலே இங்கேயே பிறந்தீங்க, அதனுடைய அடிப்படையில். பை டிசெண்டன்ட், டிசெண்டன்ட் அப்படின்னா வழித்தோன்றல், மூதாதையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பிறந்திருந்தாங்கன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்தால் கூட அதன் மூலமாக பிறப்புரிமை பெற முடியும். அதே மாதிரி பை ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்த மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நாட்டினுடைய குடியுரிமை பெறலாம். பை நேச்சுரலைசேஷன் சொல்லுவாங்க, இயல்புரிமை மூலமாகன்னு சொல்லுவாங்க, இயல்புரிமை மூலமாக வந்து நம்ம பெற முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பை இன்கார்பரேஷன் ஆன் டெரிட்டோரின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம இந்தியா இருக்குன்னா, இந்தியா வந்து வேற ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை நம்ம நாட்டோட ஒருங்கிணைக்கப்படும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிடுவாங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப்பா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், குடியுரிமை பெறலாம். லாஸ்டா நம்ம பார்க்குற டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை இழப்பு. இப்ப குடியுரிமை எப்படிலாம் பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசி இதில் குடியுரிமை இழப்பு அப்படின்னு சொல்லி இந்த 3 டைட்டில் நம்ம பார்க்குறோம் டுடே கிளாஸ்ல. ஓகே, பிரேம்பிள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு முகப்புரைன்னு சொல்லக்கூடியது. இதை இன்ட்ரோடக்ஷன் ஆர் ப்ரீஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, என்ன ரெஃபர்ஸ் பண்ண வரையறை பண்றாங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் முன்னுரை அல்லது வந்து ப்ரீஃபேஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. It consists of the ideals, objectives and basic principles of the constitution. இப்ப எந்த ஒரு நம்ம ஒரு கட்டுரைகள் எது எழுதினாலுமே முன்னுரை எழுதுவோம். அந்த முன்னுரையிலேயே நம்ம எதை பத்தி சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே அதில் கொடுத்துருப்போம். அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த முன்னுரையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரசியலமைப்பினுடைய அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்கோம், நோக்கங்கள் கொடுத்துருக்கோம், பிரின்சிபல்ஸ் அதனுடைய கோட்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்புறம் அதே மாதிரி அதனுடைய ஐடியல்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்கோம். அதனுடைய எதை சார்ந்து அதனுடைய உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. It contains the summary or essence of the constitution. It has great value and has been described as a key to the constitution. இது இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு கீயா இருக்குன்னு சொல்றாங்க. இது பிரேம்பிள், இந்திய அரசியலமைப்புடைய கீயா இருக்கிறது இது பிரேம்பிள், முகப்புரை அல்லது முன்னுரை. இதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்புடைய ஒரு கீயா, அதனுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியது. இந்த அரசியலமைப்பினுடைய முக்கியத்துவம் எது அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரேம்பிள். The preamble to the Indian Constitution is based on the objective revolution drafted by Jawaharlal Nehru, which was adopted by the Constitution Assembly on January 22, 1947. நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி புரட்சியினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதனுடைய அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பிரேம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது நம்மளுடைய அரசமைப்பு சபையின் குழு வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஒன்பால் கேட்பாங்க, ஜனவரி 22ல நம்மளுடைய ஜவஹர்லால் நேருடைய அவர் டிராப்டட் பண்ண அப்ஜெக்டிவ் ரெவல்யூஷன். ஸோ அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகவுரை, அதாவது அந்த பிரேம்பிள் வந்து எடுத்திருக்கிறாங்க. அது வந்து எப்போ எடுத்து அடாப்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து 1947 ஜனவரி 22. இது ஒன்பால் கேட்பாங்க. It has been amended once by the 42nd Constitutional Amendment Act 1976, which added 3 new words: socialist, secular and integrity. அது மட்டும் இல்லாம 42வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டத்தின் மூலமாக நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிளெக்சிபிள் ஆனது, தேவைக்கு ஏற்ற போல என்ன பண்ணலாம், மாற்றிக்கொள்ளலாம், காலத்திற்கு ஏற்ற போல அதோட சட்டத்திட்டங்களை மாற்றிக்கொள்ளலாம், சேர்த்து கொள்ளலாம். அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட் சட்ட சீர்திருத்தின் அடிப்படையில் 1976 1976ல 3 புதிய வார்த்தைகள், 3 நியூ வேர்ட்ஸ்
added our constitution, நம்மளுடைய அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டது. முதல் வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் சமத்துவம், செக்குலர் மதசார்பற்ற, இன்டகிரேட்டிவ் ஒருங்கிணைக்கப்பட்ட, ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன்று புதிய வார்த்தைகள் வந்து 1976 which year அப்படின்னு கேட்பாங்க. 1976 வந்து இந்த மூன்று வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. The preamble begins with the phrase we the people of India. நம்மளுடைய முகவரியினுடைய முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ் இருக்கும். என்ன வாக்கியம் எழுதப்பட்டிருக்குன்னா we the people of India, நாம் எல்லாம் எந்த நாட்டினுடைய மக்கள், இந்தியாவின் மக்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முகவுரையில, இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையில வந்து எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. This clearly implies that the constitution derives its authority from the people of India. இதுல மிக தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய முகவுரையில தெளிவா என்ன சொல்லியிருக்கு, மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புடையவர்கள், மக்கள் தான் என்னது பொறுப்புடையவர்கள், அனைவருக்குமே மக்கள் தான் பொறுப்புடையவர்கள் சொல்லி நம்மள அரசியலமைப்புல மிக தெளிவாக, நாட்டிற்கு முக்கியமான பொறுப்புடையவர்கள் யாரு, அத்தாரிட்டி அனைத்துமே மக்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தான் முழுக்க அதிகாரம் அப்படிங்கிறத நம்ம இதுல வந்து தெளிவுபடுத்துதுன்னு சொல்றாங்க. Then thus we can say that the people of India are the source of our constitution. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்தியாவுடைய அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம் நாட்டினுடைய மிக முக்கிய ஒரு ஆதாரம் யாரு, மக்கள் அப்படின்னு சொல்லி இதுல தெளிவுபடுத்துது. The preamble of our constitution states that India is a sovereign socialist secular democratic republic. அது மட்டும் இல்லாம நம்ம முகவரையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு முகவரையில நம்மளோட அரசியலமைப்பு முகவரையில என்ன இருக்கு, நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, சாவரிஜியன் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இறையாண்மை சமத்துவ மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசியலமைப்புல வந்து எழுதப்பட்டிருக்கு. It is to secure to all Indian citizens social, economic and political justice. இதனுடைய முக்கிய நோக்கம், அரசியலமைப்புடைய முக்கிய நோக்கம் என்னது, அனைத்து குடிமகனிலையும் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக அனைவருக்கும் நீதி கிடைக்கக்கூடிய வகையில், அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய வகையில வந்து அரசியலமைப்பினுடைய முக்கிய ஒரு நோக்கம்னு சொல்றாங்க. The Constitution guarantees liberty of thought, expression, belief, faith and worship to all. நம்மளோட அரசியலமைப்பு வந்து சுதந்திரமாக அனைவரும் எதை வேணாலும் நம்பலாம், எந்த மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கருத்துக்கள் ஆனாலும் சுதந்திரமாக வெளிப்படுத்தலாம். அனைத்து குடிமகனுமே அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி, உத்தரவாதங்கள் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. Then it gives equality of status and opportunity to all. அது மட்டும் இல்லாம அனைவருக்கும் சம உரிமை அப்படிங்கிறது, ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம், சட்டத்தின் முன் சமம் சொல்லும் இல்லையா, ஈக்குவல் ஃபார் லா அப்படின்னு சொல்லுவாங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதே மாதிரி இந்திய குடிமகனான அனைவருமே சமம்தான், அரசியலமைப்பு முன்னாடி அனைவரும் சமம்தான் சொல்லப்படுகிறது. நீ வந்து எந்த கடவுளான வர்ஷிப் பண்ணலாம், வழிபடலாம். நீ வந்து ஹிந்து, அதாவது நீ வந்து முருகனை வழிபடலாம், சிவனை வழிபடலைங்க, இயேசு வழிபடலாம், அல்லாஹ் வழிபடலாம், நீங்க வந்து புத்தரை வழிபடலாம், மகாவீரர், எந்த கடவுளான வர்ஷிப் வழிபடலாம். அது வந்து நமக்கான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை யாருமே டோன்ட் இன்டர்வேன், இதுல யாருமே தலையிட முடியாது, உன்னுடைய உரிமையில யாரும் தலையிட முடியாதுன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இட் வாண்ட்ஸ் டு ப்ரொமோட் ஃப்ரெடர்னிட்டி அமங் ஆல் இந்தியன்ஸ். அனைத்து மக்களிடையும் என்ன வர வேண்டும் சொல்லி சொல்லப்படுகிறது, அனைத்து இந்தியர்களிடையும் சகோதரத்துவம், ஃப்ரெடர்னிட்டி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அனைவரிடம் என்ன இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மள இந்திய அரசியலமைப்பினுடைய முகவரையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நம்ம பிரேபிள், நம்ம இந்திய அரசியலமைப்பு முகவரையில கொடுக்கப்பட்டது நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, அந்த டூ யூ நோ, அது அப்படியே பார்க்கறோம். டூ யூ நோ அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ரெடர்னிட்டி வேர் த இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன் டியூரிங் த பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789. பிரெஞ்சு புரட்சி வந்து 1789 நடைபெற்றது. அந்த பிரெஞ்சு புரட்சியில வந்து 3 முழக்கங்கள், ஸ்லோகன் மிக முக்கியத்துவம் புகழ் பெற்றதா இருந்தது. அதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா லிபர்ட்டி சுதந்திரம், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவம், ஃப்ரெடர்னிட்டி சகோதரத்துவம், இந்த 3 தான் பிரெஞ்சு புரட்சியில இருந்தது. அது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு முகவரையில சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது 1 மார்க்ல கேட்பாங்க.
தே ஆர் கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் த பிரேம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஸோ அவை வந்து நம்ம இந்திய அரசியலமைப்புல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த அந்த 3 வார்த்தைகளும் சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை பற்றி பார்க்குறோம். The word citizen is derived from Latin term civis. இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. லத்தீன் மொழியில சிவிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் த சிட்டி ஸ்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட், அதாவது ஒரு நகரத்தை ஒரு அதாவது நகர அரசுன்னு சொல்லுவாங்க. நகர அரசு அப்படின்னு சொல்லுறாங்க. The Constitution of India provides for a single and uniform citizenship for whole of India. ஹோல் இந்தியாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை, அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை நம்ம இந்திய அரசாங்கம் வழங்கப்பட்டிருக்கு, இந்திய அரசியலமைப்பு வழங்கப்பட்டிருக்கு, இந்திய அரசியலமைப்புலால. ஆர்டிகல் 5 to 11 அவங்க முன்மார்களுக்கு கேட்பாங்க. சரத்து வந்து 5லிருந்து 11 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி பார்ட் 11ல ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த சிட்டிசன்ஷிப். அதாவது ஆர்டிகல் சரத்து 5லிருந்து 11 வரைக்கும் பகுதி 11ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடியுரிமை பற்றி சிட்டிசன்ஷிப் பற்றி வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாலும் 1955ல வந்து கொண்டு வரப்பட்டாங்க. அதாவது குடியுரிமை சட்டம் வந்து 1955ல் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, அக்யூசன் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப்டர் த காமன்சென்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழப்புதல் அது தொடர்பான அந்த சட்டம் தான் 1955 குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. திஸ் ஆக்ட் ஹாஸ் பீன் அமெண்டட் சோ ஃபார் 8 times. இது கிட்டத்தட்ட வந்து 8 முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டமானது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 8 முறை வந்து இதுல வந்து சில மாற்றங்கள் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல ஒரிஜினலி த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஆல்சோ ப்ரொவைட் ஃபார் த காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப். 1955 கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் பொதுவாக அனைவருக்குமே வந்து குடியுரிமை வழங்குதல் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் குடியுரிமை அப்படிங்கிறது அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. பட் திஸ் ப்ரொவிஷன் வாஸ் ரீப்ளேடு பை த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. 1955 கொண்டு வரப்பட்ட அந்த குடியுரிமை திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தம் 2013ல மாற்றி அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. 2003ல திரும்ப அதனுடைய ப்ரொவிஷன், அது விதிமுறைகள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது 2003ல. இதில் ஒன்மார்ல கேட்பாங்க. ஸோ ஓகே, நம்ம எப்படி வந்து குடியுரிமை பெறுதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், அக்யூஷன் ஆஃப் த சிட்டிசன்ஷிப்னு சொல்லி பார்க்குறோம். அக்யூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பெறுதல். த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 prescribes 5 ways of acquiring the citizenship: birth, descent, registration, naturalization and incorporation of territory. ஸோ இந்த 5 ways அடிப்படையில் வந்து நம்ம குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இந்த குடியுரிமை சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த், ஆல் பர்சன் born in India on or after January 26, 1950 are treated as citizens by birth. அதாவது 1950 ஜனவரி 26க்கு பின்பு பிறக்கக்கூடிய அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய குடிமகன்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பை டெசண்டன்ட் பொறுத்த வரைக்கும் வழித்தோன்றல், மூதாதையர்கள் வழித்தோன்றல் சொல்லுவோம். A person born outside India or after January 26, 1950 shall be a citizen of India by descendant if his father is a citizen of India at the time of his birth. அதாவது ஒருவருடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 26க்கு அப்புறம் இந்தியாவில் பிறந்தவராக இருந்தாருன்னா அவர் தந்தையினுடைய அடிப்படையில் என்ன பண்ணலாம், அவருடைய மகன் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த தந்தையினுடைய வழித்தோன்ற அடிப்படையில் என்ன பண்ணலாம், குடியுரிமை பெற முடியும்னு சொல்றாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் பதிவு செய்தல் அடிப்படையில் குடியுரிமை பெறலாம்னு சொல்றாங்க. பர்சன் கேன் அக்யூர் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை ரிஜிஸ்ட்ரேஷன் வித் அப்பார்பிரியேட் அத்தாரிட்டி. அதாவது அதுக்கு முறையான வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரமுடைய அது பொருத்தமான அந்த இதில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பதிவு செய்து இந்திய குடிமகனாக என்ன பண்ணலாம், குடியுரிமை பெறலாம். அதுக்கான முக்கியமான என்ன சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இம்பார்ட்டன்டா என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த அமெரிக்காவில் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பெறணும் அப்படின்னா நாங்கள் ஒரு 10 years ஒரு இருக்கணும், அல்லது வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாய் இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து அது மூலமாக குடியுரிமை பெறலாம். அதே மாதிரி நிறைய நாடுகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம நாட்டிலேயே அது மாதிரி தான் சில இது இருக்கு, விதிமுறைகள், ப்ரொவிஷன்ஸ். த நெக்ஸ்ட் வந்து பை நேச்சுரலைசேஷன், இயல்புரிமை மூலமாக எப்படி பெறலாம். ஃபாரினர்ஸ் அக்யூர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆன் அப்ளிகேஷன் ஃபார் நேச்சுரலைசேஷன் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒரு அயல்நாட்டவர் நம்ம இந்திய குடியுரிமை பெறணும்னா அரசாங்கத்தை நேரடியாக அரசாங்கத்தின் மூலமாக கோரிக்கை வைத்து அது மூலமாக என்ன பண்ணலாம், குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்கார்பரேஷன் ஆஃப் த டெரிட்டரி, அதாவது ஒரு பகுதி வந்து ஒருங்கிணைக்கப்படுதல் மூலமாக. உதாரணமா பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா
வேற ஒரு நாட்டினுடைய பகுதியை நம்ம நாட்டினுடைய பகுதியோடு வந்து பார்த்தோன்னா ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்னா, வேற ஒரு நாடு இப்போ பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு பகுதி இருக்குன்னா அது இந்தியாவோட ஒருங்கிணைக்கப்படும் போது அங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே என்னவா கன்வெர்ட் ஆகிறாங்க, இந்தியன் சிட்டிசனா கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ அது மூலமாக சிட்டிசன்ஷிப் ஆகலாம்னு சொல்றாங்க. லாஸ்டா நான் பார்க்குற லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை இழத்தல் சொல்லி பார்க்குறோம். எப்படிலாம் குடியுரிமை இழக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். குடியுரிமை வேணாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி லாஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஸ்கிரைப் பண்ணுது. லூசிங் த சிட்டிசன்ஷிப் எப்படி வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் இழக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து இதில் சொல்றாங்க. இதில் வந்து ரெனிஸ்ட்ரேஷன் நீயே வந்து துரத்தல் எனக்கு வேணான்னு சொல்லி நாமளே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வந்து துறக்கிறது, அதை டெர்மினேஷன் பண்றது. டெர்மினேஷன் வந்து அவங்களே கவர்மெண்டே பார்த்து இது பண்றது, அதே மாதிரி டிப்ரிவேஷன் பண்றது. ஸோ இந்த 3 வழிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் வந்து லூசிங் ஆகுது. இட் கேன் பி வாலண்டரி ரெனவுன்ஸ்டு பை அ சிட்டிசன். இப்போ வாலண்டரி நாமளே வந்து எனக்கு வேணாம் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி நாமளே வந்து பண்றது, ரெனவுன்ஸ்டு பண்றது, துறக்கிறது. இது வந்து ஒரு வழி, ஒரு வகையான ஒரு வழிமுறை. இட் கேன் பி டெர்மினேட்டட் இஃப் எ பர்சன் அக்யூஸ் த சிட்டிசன் ஃப்ரம் அதர் கண்ட்ரி. இப்போ வேற ஒரு நாட்டிற்கு வந்து நீ வேற ஒரு நாட்டினுடைய குடியுரிமை பெற்றுட்ட அப்படின்னா ஆல்ரெடி டெர்மினேட் ஆயிரும், உன்னுடைய சிட்டிசன்ஷிப் என்ன ஆயிரும், டெர்மினேஷன் ஆயிரும். The central government can deprive the naturalized citizen if satisfied that the citizenship was acquired by fraud, false representation, or the concealment material facts or indulgence in trade with enemy countries, or if the person has been sentenced to imprisonment for a period of 2 years. நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி ஆகும், 3வது வழிமுறை சொல்றாங்கன்னா டிப்ரிவேஷன். கவர்மெண்டே மத்திய அரசாங்கமே பார்த்து உன்னுடைய சிட்டிசன்ஷிப் வந்து இழக்க வைக்கிறது. அதாவது நீ வந்து அரசாங்கத்துக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இல்லாமல் வேற ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வேற ஒரு நாட்டுக்கு வந்து நம்மளோட எதிரி நாட்டுக்கு வந்து நீ வந்து வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு வேற அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அது மட்டும் இல்ல தேச துரோக குற்றத்தில் வந்து நீ ஒரு 2 இயர்ஸ் வேற ஒரு நாட்டில் வந்து பார்த்தோன்னா சிறை தண்டனை அனுபவித்திருந்தாலோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நாட்டிற்கு வந்து நீ வந்து ஒரு தீங்கு விளையக்கூடிய சூழல் வந்து ஏற்படுத்தும் போது உன்னுடைய சிட்டிசன்ஷிப் என்ன பண்ணிடுவாங்க, மத்திய அரசாங்கமே சென்ட்ரல் கவர்மெண்ட் டிப்ரிவேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 3 வேவ்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் வந்து லூசிங் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நம்ம வந்து 3 டாபிக் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்பிள் பார்த்தோம், அடுத்து அனதர் ஒன் சிட்டிசன்ஷிப் பார்த்தோம். அதுலேயே சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னு சொல்லி 3வது பாயிண்ட் பார்த்தோம். இந்த 3 டைட்டில் பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் ப்ராப்பராக எழுதி சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.